ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி டேஸ்டியாக ஹெல்த்தியான ராகி தோசை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ராகி தோசைக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க, எதுவும் அரைக்க வேண்டியதில்லை. நம்ம உடனே ரெடி பண்ணுற மணிக்கு குயிக்காக ஷார்ட் டயத்தில் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த ராகி தோசை பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ராகி மாவு எடுத்திருக்கேங்க. இந்த ராகி மாவு வந்து என்னென்னா, நான் ஒரு பவுலில் வந்து 2 பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டம்ளர் மெஷர்மெண்ட் வேணுன்னா 2 டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 2 பவுல் நான் எடுத்திருக்கேங்க. இதை போட்டுடலாம். அதோட நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, வீட்டில் அரைச்ச வந்து இட்லி மாவு வந்து ஆல்ரெடி நான் வந்து அரைச்சி புளிக்க வச்ச மாவுங்க. அது வந்து என்னென்னா 3 கரண்டி வந்து நான் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 3 கரண்டிங்கிறது வந்து 1 கப் அளவுக்கு இருக்குங்க. ஸோ நம்ம வந்து 2 கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கோம், 1 கப்பு வந்து வீட்டில் அரைச்ச இட்லி மாவு எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து அதில் போட்டுடலாங்க. இப்போ மாவு வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிக்கலாங்க. இப்போ நான் அந்த தண்ணியிலே வந்து என்னென்னா உப்பு, இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க. நான் கல் உப்பு எடுத்துருக்கறதுனால கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தூள் உப்புனா அப்படியே போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. சப்போஸ் வந்து கரண்டி வச்சு கலக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கையை வச்சே நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ராகி தோசைக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, 2 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயங்க, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா வந்து காரத்துக்காக எடுத்திருக்கேங்க. இது 3ஐயும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மாவு பசஞ்சிட்டு இதை வந்து ஆட் பண்ணிடலாங்க. மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுறலாங்க மாவு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். காரம் உங்களுக்கு எப்படியோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அட் த சேம் டைம் வந்து ராகி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது வந்து ஹெல்த் வைஸுக்கும் நம்ம ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் டைலூட்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து என்னென்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ கல் காஞ்சிச்சிங்க. கல் காஞ்சோடனே நம்ம வந்து என்னென்னா தோசை ஊற்றிடலாங்க. தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வந்து என்னென்னா, மாவு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தோம்னா நல்லா வந்து மெல்லிஸாக வருங்க. இதே சப்போஸ் கொஞ்சம் திக்காக மாவு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக வர மாதிரி வரும். நான் கொஞ்சம் மெல்லிஸாகவே தாங்க ஊற்றியிருக்கேன். ஸோ இது வெந்தோடனே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ தோசை வெந்துருச்சுங்க, நம்ம திருப்பி போட்டுடலாங்க. நூலோட அப்படி திருப்பி போடும். ஸோ நம்ம எல்லா தோசையுமே ஊற்றி எடுத்தாச்சுங்க. இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதுக்கும் டைம் வந்து ஷார்ட் டயத்தில் வந்து செஞ்சிடலாம். சப்போஸ் இதில் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதை போட்டதோடு நீங்கள் வந்து கேரட் துருவி போடலாம், இல்லைனா பீட்ரூட் துருவி போடலாம். ஸோ சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. உங்கள் சப்போர்ட்டு தாங்க எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.